எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மார்னிங்லேருந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் தம்பி ஸ்கூல் கிளம்பிச்சு, அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூல் கிளம்பிச்சு. நம்ம இப்போ இன்னைக்கு மண்டே. ஸோ மண்டேனா கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சமைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். நான் எப்போவுமே லைசல் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் கூட லைசல் போட்டு க்ளீன் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே சோப்பு போட்டு ஸ்க்ராட்ச் பார் போட்டு அப்படி க்ளீன் பண்ணுறோன்னா அது ரொம்ப கேஸ் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகுது, அப்புறமா ரொம்ப பழசு மாதிரி தெரியும். எப்போவுமே கிச்சன் டவல் இருக்கும்னா அதில் லைசல் போட்டு ஈரோ துணியிலே நம்ம துடைச்சா அதெல்லாம் போய்டும். ரொம்ப ராஃபாக அது க்ளீன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம டெய்லி தான் துடைக்கிறோம். சரி, டீஃபாக க்ளீன் பண்ணக்காக வாரத்தில் ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி ஸ்டவ் க்ளீன் பண்ணால் போதும். நான் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்றேன், அப்புறமா நம்ம சமையல் செய்யலாம். இப்போ நம்ம செவுத்துல கொஞ்சம் டைல்ஸு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது துணியில் கொஞ்சம் லைசல் போட்டு ஈர துணியில் அது துடைச்சா அது அழகாக போயிடும். நிறையா பேர் வீட்டில் அப்படி ஸ்போட்டு இருக்கும், எண்ணெய் ஸ்போட் எல்லாம் இருக்கும். நீங்கள் லைசல் போட்டு தொடிங்க பாருங்கள், அப்போது அது எல்லாம் இருக்காது. பாருங்கள், நான் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்றேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கேஸ் ஸ்டவ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வந்தால் அப்போது தான் வாங்கினா, 8 வருஷம் ஆயிடுச்சு. புதுசு மாதிரி இருக்குது. ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை, ஒன்றும் இல்லை. ரிப்பேர் கூட ஒரு வாட்டி கூட ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ண நீங்கள் பார்த்தீங்க. நான் இந்த ஃப்ளோர் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கு. 8 வருஷம் யாரை சொல்லுவாங்க, இது புதுசு மாதிரி இல்லை. இது பாருங்கள், புதுசு மாதிரி தான் இருக்கு. நம்ம இங்கே எப்படி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தொடுக்குது. என்னன்னா கொஞ்சம் சோப்பு எல்லாம் போட்டால் லைசல்ல தொடிங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், எல்லாம் போயிடும். அப்புறமா பாருங்கள், செவுத்துல கொடுக்குற பாருங்கள், ஒன்றும் மார்க் இல்லை. செவுத்துல ஒன்றும் மார்க் இல்லை. இல்லைன்னா நம்ம என்ன அப்படி தெரிச்சு எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. பாருங்கள், கீழே கூட பார்த்தா நிறைய பேருக்கு இங்கே நிறையா என்ன மாதிரி இருக்கும், பிசினா இருக்கும். அந்த மாதிரி கூட இல்லை. அதுக்கு தான் நம்ம லைசல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண. இல்லைன்னா நீங்கள் சோப்பில் கூட யூஸ் பண்ணுவீங்கன்னா அது கூட நல்லா தான் இருக்கும். பாருங்க, ஃபுல் கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சமையல் செய்யலாம். கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சு, இப்போ சமையல் செய்யலாம். எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலிஃப்ளவர் கம்மி ரேட்டில் கிடைக்குது. அது வச்சுட்டு நம்ம ஒன்று சூப்பராக சைட் டிஷ் செய்யலாம். காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பராக சைட் டிஷ் செய்யலாம். சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். வாங்க ஸ்டைலில் செய்யலாம் காலிஃப்ளவர் மசாலா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காலிஃப்ளவர் அப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சாதம் வெந்தது. இங்கே தால் ஃப்ரைக்காக சிம்பிள் தால் ஃப்ரை பண்ணோம். அதுக்கு இங்கே தால் பாயில் ஆகுது. பாருங்கள், பருப்பு வேகுது. பாருங்கள், சிம்பிள் தான் இது. பாசி பருப்பு தான். நான் எப்போவுமே பாசி பருப்பு இல்லை தான் தால் ஃப்ரை பண்ணுவேன். பாருங்கள், அது ஆகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தால் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் தாளிச்சிட்டேன், தால் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பட்டாணி காலிஃப்ளவர் செய்யலாம். இப்போ பாருங்கள், கடாய் வச்சுட்டா எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு நம்ம வறுத்துடலாம். போட்டுட்டு நம்ம கேர்ஃபுல்லி போடுங்க, ஏன்னா தண்ணி இருக்குன்னா அது தெரிச்சிடும் மேலே. அதுக்கு நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க. எல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போது தான் அது உள்ளே உப்பு போயிடுச்சுன்னா சாப்பிட போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா 90-95% ஃப்ரை பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போது அதே கடையில் எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் சூடு பண்ணி ஜீரகம் போட்டுட்டு பொரிச்சு வைக்கலாம். அப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வறுத்துடலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுன்னா அதில் பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வறுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துச்சு. இப்போ அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். நீங்கள் தட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டால் நல்லாயிருக்கும். நான் பேஸ்ட்டு தான் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் இடித்து கூட போடுங்க. போட்டுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கலாம். அப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு உப்பு போட்டு தக்காளி மெசைய வரைக்கும் நம்ம வதக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிச்சு. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். காரத்தை பார்த்து நீங்கள் சில்லி பவுடர் போடுங்க. நான் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். அப்புறமா அதில் நம்ம தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போடலாம். பாப்பா வந்து டார்ச்சர் பண்ணி பாருங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுட்டு வதக்கலாம். நீங்கள் இப்போ கூட கரம் மசாலா போட்டீங்க நல்லது. இல்லைன்னா அப்புறமா கூட கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். நான் இப்போது கரம் மசாலா போட்டேன். 2 சேம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு இப்போது நான் கரம் மசாலா போட்டுறேன். இல்லைன்னா நீங்கள் குழம்பு ஆயிடுச்சுன்னா அப்போது நீங்கள் போட்டால் கூட நல்லாயிருக்கும். கரம் மசாலா போட்டு வதக்கலாம். மசாலா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிட்டு அதில் பச்சை பட்டாணி இப்போது போட்டுடலாம். ஏன்னா பச்சை பட்டாணி ஃபஸ்ட்டு போட்டால் ஏன்னா நம்ம கொஞ்சம் வேகணும்னா ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இருக்குங்கன்னா காலிஃப்ளவர் கூட போட்டுடலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் மசாலாவில் போட்டு வேக வச்சிடலாம். மூடி வேக வச்சிடலாம். அது 90% குக் ஆயிடுச்சுன்னா அப்புறமா தான் நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் போடலாம். பாருங்கள் ஆயிடுச்சு. நல்லா வெந்துச்சு பச்சை பட்டாணி. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போடலாம். காலிஃப்ளவர் போட்ட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வேகக்காக எல்லா காய்கறியும் வேகறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு நம்ம சமைக்கலாம். அப்போது ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 8 மினிட்ஸில் நம்ம சைட் டிஷ் ரெடி ஆகிடும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதுக்கு நான் தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சுங்க. பாருங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி சாதம் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ தான் கம்மி ரேட்லேயே கிடைக்கிது காலிஃப்ளவர். பாருங்கள் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றினேன். நான் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சிடலாம். அப்புறமா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு வேக வச்சு எல்லாம் நம்ம சுடு ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வெந்துச்சு. எல்லாம் நம்ம சூப்பராக சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. நான் மத்தியானம் லஞ்சுக்காக செய்கிறேன். அதுக்கு நாங்கள் சாதத்தில் சாப்பிட போகிறோம். நீங்கள் நைட்டு கூட செஞ்சிங்கன்னா சப்பாத்தியில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு எப்படி இருக்க, சாப்பிட்றதுக்காக அப்படி கூட இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம மத்தியானம் லஞ்ச் சாப்பிடலாம். தால் ஃப்ரை அப்புறமா காலிஃப்ளவர் மசாலா. பாப்பா உட்காந்துச்சு சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டாரு. நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கொஞ்சம் கூட பிடிச்சிருக்குன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் கைஸ். கீப் சப்போர்ட் மீ. சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் நல்ல வீடியோ உங்களுக்காக போடுவேன்.